மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 80. ஆதவன் கலையிடம் விசாரித்து கொண்டு திருச்சிக்கு சென்றபோது அவர்கள் வீடு பூட்டியிருந்தது. அக்கம் பக்கம் விசாரித்த போது எங்கோ ஊருக்கு சென்றிருப்பதாக தெரிவித்தார்கள். எந்த ஊருக்கு என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆதவனின் மனைவி ரஞ்சனாவிற்கு இன்னும் ஒரு வாரத்தில் வளைகாப்பு என்பதால் அதை சாக்காக வைத்து ஜீவிதாவிற்கு அழைப்பு விடுத்து அவளை குடும்பத்தோடு அழைத்துச் செல்லலாம் என்று எண்ணி வந்தான். ஆனால் இப்பொழுது அவர்களை காண முடியாததால் ஏமாற்றத்தோடு சென்று விட்டான். அவனுக்கு மகள் பிறந்து அவளுக்கு பெயர் சூட்டு விழா வந்தது. மீண்டும் ஜீவிதாவை தேடி வந்தான் ஆதவன். இப்பொழுது அங்கே வேறு யாரோ குடியிருந்தனர். அதை கண்டு திகைத்தான். அவர்களுக்கு ஜீவிதாவை பற்றி எதுவும் தெரியாமல் போகவே ஹவுஸ் ஓனர் நம்பர் வேண்டும் என்று கேட்டு வாங்கி வந்தான். கோமதியின் அப்பாவிற்கு அழைத்து கேட்க வேலை விஷயமாக வேறு ஊருக்கு மாற்றலாகி சென்று விட்டதாக கூறினார். எந்த ஊர் என்று அவன் கேட்க அவரும் தெரியாது என்று சொல்லிவிட்டார். இதனால் மனதில் மிகவும் வருத்தம் கொண்டான் ஆதவன். வேலைக்காக ஊர் மாறி மாறி செல்கிறார்களா? என்ன வேலை? எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறாளோ தெரியவில்லையே என்று பலவாறாக யோசித்து கொண்டிருந்தான். ஆனால் அவர்களை அவன் சந்திக்கும் போது அவர்களின் உயரம் கண்டு மலைப்பான் என்று நினைக்கவில்லை. சரியாக 2 வருடங்கள் கழித்து ஒரு முறை அவன் கராத்தே பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக இன்ஸ்பெக்டர் நாகேந்திரனையும் ராஜாராமனையும் அழைத்திருந்தான். நிகழ்ச்சி முடிந்து மூவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த பின் ராஜாராமன் விடை பெற்று கொண்டு சென்று விட்டார். அதன் பிறகு நாகேந்திரன் ஆதவனிடம் கேட்டார், என்ன ஆதவன், உங்க தங்கச்சி எங்க? பார்க்கவே முடியல. அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சார். ஓ, டாக்டர் ஆகிட்டாளா என்ன? சில நிமிடங்கள் ஆதவனையே உற்று பார்த்து விட்டு கேட்டார், ராஜாராமன் சார் பொண்ணு, ஆனால் கல்யாணம் வெளியவே தெரியலையே. அவன் பதில் சொல்லவில்லை. லவ் மேரேஜா? ஆமாம், அன்னைக்கு ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்தோமே அவர் இல்லை இல்லை? ஏதோ யோசனையோடு சந்தேகமாக கேட்டார். அவன்தான் சார். திகைத்தார் நாகேந்திரன். அவனா? அவர்னு சொல்லுங்க ஆதவன். என்ன சொல்கிறீங்க சார்? புரியாமல் கேட்டான் ஆதவன். உங்களுக்கு தெரியாதா என்றவர் அவசரமாக தன் செல்போனை எடுத்து அந்த புகைப்படத்தை காட்டினார். அதை வாங்கி பார்த்த ஆதவன் ஆச்சரியத்தில் விழிவிரித்தான். பார்த்தீங்கல்ல, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டிஎஸ்பி. நிஜமாவா சார்? எப்படி இது? அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். என் கஸ்டடியில் அவரை ஒரு ராத்திரி வச்சிருந்தேன்னு வெளியே சொல்லாமல் ஓடி வந்துட்டேன் ஆதவன். கடைசியில் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையா அவர்? புன்னகையோடு கேட்டார். மிகவும் சந்தோஷப்பட்டான் ஆதவன். வீட்டில் தன் மனைவி ரஞ்சனாவிடம் அதை பற்றி கூறினான். சித்தப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லை? அது உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா? அவள் கேட்டதும் திகைத்தான் ஆதவன். உண்மைதானே? ஜீவிதாவின் மேல் இருக்கும் கோபம் குறையும் என்று எப்படி நம்புவது என்று யோசித்தான். சில நாட்கள் அமைதியாக இருந்தான். அவனுக்கு ஏனோ ஜீவிதாவை பார்க்க வேண்டும் என்று தோன்ற ரஞ்சனாவிடம் அதை பற்றி கூறினான். அவளும் யோசித்து யாருக்கும் தெரியாமல் சென்று பார்த்துவிட்டு வரச் சொன்னாள். ஆதவன் சென்று இன்பரசனை சந்தித்த போது இன்பரசன் மிகவும் மகிழ்ந்தான். ஆனால் ஜீவிதா என்ன சொல்வாளோ என்று பயத்துடனேயே வீட்டிற்கு அழைத்து சென்றான். ஆதவனை கண்டு திகைத்தாள் அவள். முதலில் அவனிடம் பேச மறுத்தவள் அவர்கள் இருக்கும் இடத்தை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று தலையில் அடித்து சத்தியம் செய்யாத குறையாக அவன் கெஞ்சிய பிறகே வீட்டிற்குள் அனுமதித்தாள். மகிழனையும் முகிலனையும் தூக்கி வைத்து சந்தோஷமாக கொஞ்சினான் ஆதவன். ஜீவிதா இல்லாத போது இன்பரசனிடம் கேட்டான், ஏன் மாப்பிள்ள, புருஷனை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஹை பொசிஷனில் தூக்கி வச்சுட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாளே, இவ என்ன லூசா? மெதுவாக பேச மாட்டீங்களா மச்சான்? மெல்லிய குரலில் கேட்டவனை திகைப்பாக பார்த்தான் ஆதவன். அதன் பிறகு அடிக்கடி வந்து அவர்களை பார்த்துவிட்டு சென்றான் ஆதவன். அவர்கள் வெவ்வேறு ஊர்களுக்கு மாற்றலாகி சென்றாலும் அந்தந்த ஊர்களுக்கு இவனும் சென்று வந்தான். ஜீவிதாவை ஒரு ராணியைப் போல் தாங்கும் இன்பரசன் மேல் அவனுக்கு பெரிதும் மதிப்பு பெருகியது. அது மட்டுமின்றி இன்பரசன் சிறார் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் வரும் பிள்ளைகளுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற வேட்கையோடு இருக்க அதற்காக அவன் எடுத்த முயற்சிகளும் அவன் மேல் ஆதவனுக்கு இன்னும் மதிப்பு கூடிப்போனது. தன்னால் முடிந்த வரையில் தானும் அவனுக்கு உதவி புரிந்து தோள் கொடுத்தான். வருடங்கள் கடந்த நிலையில் மெல்ல ஜானகிக்கு ஜீவிதாவின் மேல் இருந்த கோபம் குறைய தொடங்கியது. மகள் பாசம் தலை தூக்க அவளை பார்க்க வேண்டும் என்ற அவள் மேலோங்கியது. முதலில் மெல்ல மறைமுகமாக தன் கணவரிடம் கேட்டார். அவர் செவி சாய்க்கவில்லை என்றதும் வெளிப்படையாகவே அவரை நச்சரிக்க தொடங்கினார். இதனால் மெல்ல இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தை நின்று போனது. ஜானகியிடம் பிடிவாதம் ஏறிக்கொண்டே போக என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தார் ராஜாராமன். இந்நிலையில்தான் குழலி அவர்களிடம் வந்தார்.
அதன் பிறகே மெல்ல ஜீவிதாவை தேட ஒப்புக்கொண்டார். உண்மையில் எல்லோரையும் விட தன் மகளை காண மனம் நிறைந்த ஏக்கத்தோடு காத்து கொண்டிருப்பவர் ராஜாராமன் தான். இதோ ஆதவன் மூலமாக ராஜாராமன், ஜானகி இவர்களின் நிலையை அறிந்த இன்பரசன் முதன்முறையாக ஜீவிதாவை மிரட்டி புதுச்சேரி அழைத்து வந்து விட்டான். மிக நெருக்கமானவர்கள் தவிர வேறு யாருக்கும் அவனுடைய சொந்த ஊர் புதுச்சேரி என்று தெரியாது. அவன் திருச்சியில் இருந்து IPS படிப்பை தொடங்கியதால் அதுதான் அவனுடைய சொந்த ஊர் என்றுதான் எண்ணுவார்கள். யாருக்கும் தெரியாமல் இருப்பதே நல்லதுதான் என்று எண்ணி அவனும் விட்டுவிடுவான். ஹை அப்பா, இதுதான் நீங்கள் பிறந்து வளர்ந்த வீடா? சூப்பராக இருக்குப்பா. முகிலன் சந்தோஷமாக சுற்றி சுற்றி வந்தான். மகிழனுக்கும் முகிலனுக்கும் அந்த வீடு மிகவும் பிடித்து விட்டது. அப்பா, இது நம்ம சொந்த வீடு தானே, இனிமேல் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கலாம் என்றான் மகிழன். சரி என்று புன்னகையோடு தலையசைத்தான் இன்பரசன். அவர்கள் இங்கேயே வந்ததை பற்றி அவசரப்பட்டு ராஜாராமனிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று விட்டான் இன்பரசன். முதலில் ஜீவிதாவை சரி செய்த பின் சொல்லிக்கொள்ளலாம் என்று கூற ஆதவனும் ஒப்புக்கொண்டான். ஜீவிதா இங்கே வந்தது முதல் தன் இயல்பிலேயே இல்லை என்பதாக அவனுக்கு தோன்றியது. இயற்கையான ஒரு புன்னகை கூட அவளிடம் இருந்து வரவில்லை என்று எண்ணினான். என்ன காரணம் என்று புரியாமல் தவித்தான். அது மட்டுமின்றி அடிக்கடி இப்போதெல்லாம் அவளுக்கு கோபம் வேறு வந்து தொலைத்தது. மிகவும் பொறுமையாகவே அவளை கையாண்டான் இன்பரசன். நடுவில் ஓரிரு முறை குழலியை வெளியில் சந்தித்து பேசினான். அவனை கண்டு மிகவும் சந்தோஷ கொண்டாள் அவள். மாறன் எப்போது வருவான் என்று ஏக்கமாக கேட்டவளுக்கு சமாதானம் சொல்லி வைத்தான். சத்தமில்லாமல் ஆட்களை வைத்து மாறனின் சொந்த ஊரான ரிஷிவந்தியத்தில் அவன் வீட்டில் நிலவரம் பற்றி அறிந்து கொண்டான். மாறன் ஊரை விட்டு வரும்போது செய்துவிட்டு வந்த காரியத்தால் அவன் அப்பா ரத்னவேலின் மானம் காற்றில் பறந்துவிட்டது. அவர் மனைவியும் பிள்ளைகளும் அவரை தள்ளி வைத்துவிட அவர் அப்பா ராஜவேல் தன் மூத்த மகனை அரசியல் வாரிசாக அறிவித்து விட்டார். இதனால் கோபம் கொண்ட ரத்னவேல் தன் தந்தையையே கொல்ல முயற்சிக்க அதில் தோல்வியடைந்து மாட்டிக்கொண்டார். அவர் செய்ய இருந்த செயலில் ஆத்திரம் கொண்ட அவர் அப்பாவும் அண்ணனும் அவரை வீட்டை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டனர். இதனால் அவமானம் கொண்டு ஊரை விட்டே ஓடிவிட்டார். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட இன்பரசன் மாறனின் பக்கத்து வீடான காத்தவராயன், ராசாத்தி இருவரையும் தொடர்பு கொண்டு மாறனின் வீட்டு நிலைமையை கேட்டறிந்தான். எல்லாம் பாழடைந்து இருப்பதாக அவர்கள் தெரிவிக்க அதையெல்லாம் சரி செய்ய ஏற்பாடுகளை செய்தான். ஆதவனின் பிள்ளைகள் படிக்கும் அதே பள்ளியில் மகிழனையும் முகிலனையும் கூட சேர்த்து விட்டான் இன்பரசன். அன்று பிள்ளைகள் பள்ளியில் இருக்க ஜீவிதாவின் அப்பா அம்மாவை பற்றி அவளிடம் பேச வீட்டிற்கு வந்தான் இன்பரசன். ஜீவிதா சமையல் அறையில் இருக்க அவளிடம் சென்று பின்னால் இருந்து அணைத்தான். அவளிடம் எந்த உணர்வும் இல்லை. அதை கண்டு வருத்தம் கொண்டான் இன்பரசன். ஜீவா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? இல்லையே, எப்பவும் போல தான் இருக்கேன். இல்லை ஜீவா, நீ இங்கே வந்ததிலிருந்தே சரியில்லை. அவள் பதில் சொல்லவில்லை. சில நிமிடங்கள் கழித்து கூறினான். நீ கேட்ட மாதிரியே மாறனோட ஊரில் அவன் வீட்டை ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் அவன் வந்ததும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவன் ஊரில் அவன் தலை நிமிர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்வான். அவனுக்கு தெரிஞ்ச அவன் செய்யணும்னு நினச்ச எலக்ட்ரீஷியன் தொழிலையே ஏற்பாடு பண்ணி தரப்போகிறேன். என்ன ஜீவா, வெறும் மட்டும்தானா? வேற என்ன சொல்லணும்? சொல்லணும் இல்லை, செய்யணும். நீ ஆசைப்பட்டு கேட்டதை செஞ்சிருக்கேன். ஒரு ஹக், கிஸ் எல்லாம் எதுவும் இல்லையா? கிறக்கமாக கேட்டான். திரும்பி அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்துவிட்டு வேலையை தொடர்ந்தாள். ஏதோ கடமைக்கென்று அவள் தருவதை போல் தோன்றினாலும் அதனையும் விரும்பியே ஏற்றுக்கொண்டான் அவன். ஜீவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தயக்கத்தோடு கூறினான். அவள் இடையோடு கையை இறுக்கி கொண்டு தோளில் முகம் புதைத்து கூறினான். உன் அப்பா அம்மா பாவம் இல்லையா? அவன் முடிக்கும் முன் அவனை தன்னிடம் இருந்து வேகமாக பிரித்து தள்ளினாள். அவன் திகைப்பாக பார்க்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதுக்காகத்தான் இந்த ஊருக்கே வரமாட்டேன்னு சொன்னேன். ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? இன்னொரு தடவை இதை பற்றி பேசிக்கிட்டே என்கிட்ட வராதிங்க. உங்களை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. ஆங்காரமாக கத்தினாள். அதை கேட்டு பெரியதாக திகைத்தான் இன்பரசன். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.